guys, hello, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்குது என்ன சேனல் சொல்ல தெரியல, ஏன்னா vlogல வருமா கேமிங்ல வருமா தெரியல. நம்ம இன்னைக்கு TCL ஓட 55 inch 4K 120 fps டிவி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான அன்பாக்சிங் மட்டும் தான், ரிவ்யூவோ எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் பை பண்ண என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதை மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 40K 42K சம்திங் வந்தது. கார்டு ஆஃபர்லாம் போக ஒரு 40K வந்தது. நான் ஆர்டர் பண்ண அடுத்த நாளே எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. அதுவும் மார்னிங் ஒரு 10 o'clock கிட்டே கொடுத்துட்டாங்க. கொடுத்த அன்றைக்கே நான் கால் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தனால அன்றைக்கே எனக்கு இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் டிஜிட்டல். சரி, ஓகே. இன்ஸ்டாலேஷன் அப்போது டெலிவரி பண்ண பசங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அடிக்கிற வெயிலில் ரூடாக இருந்தாங்களா இல்லை எப்போவுமே எப்படி தானா என்ன எதுன்னு தெரியல. பட் அவங்க பிஹேவ் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் 150 அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். பிகாஸ் அவங்களும் அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு ஏதாவது கூலி மாதிரி நம்மளும் கொடுத்தா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க பிஹேவ் பண்ணது எனக்கு பிடிக்கல. அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அவங்க எப்படின்னா செக் பண்ணுறது, அவங்க தூக்குற விதத்துலேருந்து எதுவுமே எனக்கு சரியில்லை. 3 பேர் இருக்காங்க, 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்த மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கான். ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. எங்கே வைக்கணும் இங்கேயா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் எனிவேஸ் இவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அது அவங்க இஷ்டம். வந்தோடனே பிரிச்சிடலான்னு பார்த்தா அதில் போட்டிருக்குங்க வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் வீடியோ மட்டும் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ டிவி கூட ஸ்டாண்டு வந்துச்சு. டிவி பாக்ஸ்குள்ளே இல்லாமல் தனியாக கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி குத்துட்டாங்க. ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி பக்காவாக இருந்தது. பட் நான் புது ஸ்டாண்ட் யூஸ் பண்ண முடியல, அது அப்கமிங்கில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 20th டேக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வீட்டில் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ 20th டேக் சம்திங் போயிட்டுருக்கு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா PS5 கிட்டத்தட்ட 50K ப்ரைஸ் இருக்கிற PS5 வந்து வாங்க போகிறோம். அன்பாக்சிங்கு ரிவ்யூ எல்லாமே கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரோ வந்து வந்துட்டார். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்டாலேஷன் தேர்ட் பர்சன் மாதிரியே பேசாமல் ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசினா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசினார். ஸோ இதுதான் நானே என்னை வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேபி சேனலில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இதுதான் நானே வந்து என்னை இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். டிவி வந்து இவர் தூக்க சொன்னார். ஆக்சுவலாக நேற்று நைட்டு எனக்கு தூங்கும்போது மனசில் தோணுச்சு, நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது டிவி வந்துட்டு 40,000 ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஃபிசிக்கல் வாரண்ட்டி கொடுக்கவே இல்லைங்க. லிக்விட் வாரண்ட்டி ஃபிசிக்கல் வாரண்ட்டி கிடையாது. டிஜிட்டலாக அதாவது உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் தூக்கு ப்ரோ நான் பார்த்துக்கிறேன், நீ தூக்கு ப்ரோன்றாரு. எனக்கு ஒரு பக்கம் ஃபஸ்ட் டைம் வாங்குறோம் இல்லையா, அந்த பதற்றத்திலே இருந்தேன் நான். பட் எனிவேஸ் நம்ம தானே இருக்கோம், நம்ம 2 பேர் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டேன்னா ப்ரோக்கு ஒரே ஷையு நம்ம யூடியூப் சேனலில் வர போகிறேன்னு. பட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1K சப்பு தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் அடுத்து வரவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது தாங்க TCLோட 55 inch 4K 120 fps கூகுள் டிவி. ஓகேங்களா? கூகுள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து டிவியோட செட்டப்லேருந்து எல்லாத்தையும் என்ன இதுன்னு காட்டுறேன். நான் வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஐ மீன் செட்டப்லாம் சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரூலாம் போட்டு பழைய ஸ்டாண்டு ஆல்ரெடி டிவி இங்கே இருந்தது, ஒரு 43 inch சம்திங் இருந்தது. அந்த டிவியை எடுத்துகிட்டு ஐ மீன் அதை உடச்சிட்டோம், நானும் அண்ணனும் சண்டை போட்டு. ஸோ அந்த டிவி இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த டிவி போட சொல்லிட்டேன். பிகாஸ் புது ஸ்டாண்டு போடணும், அதை கழட்டணும். அதை கழட்டி பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour முக்கி பார்த்தோம். 2 பேரும் ட்ரை பண்ணியும் வரல. ஸோ அதனால் அது எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு புது ஸ்டாண்டே பழைய ஸ்டாண்ட்லேயே போட்டுடலாம்னு சொல்லிட்டு. பழசு குவாலிட்டியாக தான் இருக்கும், ரொம்பலாம் இதுவும் சொல்ல முடியாது. ஐ மீன் எதுவுமே சொல்ல முடியாது, ஜஸ்ட் யூஸ் பண்ணோம். அப்போவே நாங்கள் வந்து சோனி டிவி ஒரு 40K கொடுத்து வாங்கினோம், ஒரு 5 years பேக் சொல்கிறேன். வாங்கின 1 or 2 weeksலேயே வந்து பார்த்திங்கன்னா என் அண்ணனும் நானும் உடச்சிட்டோம். ஸோ வந்து அதனால் எடுக்கல. அம்மா கிட்ட சொன்னேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஷேக் பண்ணாதுன்னு, அங்கேருந்து வரட்ட ஒரு ஷேக் கொடுத்துட்டாங்க. பட் எனிவேஸ் ஆல் இந்தியன் மாம்ஸ் ஆர் சேம்ன்ற மாதிரி அதே இது பண்ணிட்டாங்க. ஸ்டாண்டுக்குள்ளே மாட்டுன்னு அவர் சொல்ல வச்சு பார்த்துட்டு இருந்தார். நானும் சரி சும்மா தான் வைக்கிறாரு வரலாம், ப்ரோ மாட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு உடனே மாட்டி பார்த்தா பக்காவாக ஃபிட்டாக இருந்தது, கொஞ்சம் கூட இடம் இடிக்கல. அவர் நான் வேணால் ரைட் லெஃப்ட்லாம் நவுத்தி கரெக்டாக சென்டர் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி வரவங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அவங்க வாரண்டி கார்டு எக்ஸ்டெண்டட் வாரண்டி இவர் சைட்லேருந்து ஒன்று கொடுத்தாரு, அதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த பிக்கை ஆட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு, அதனால் ஆட் பண்ணல. அவங்க வேலைக்கு வாழ விழிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியில் எடுத்த வீடியோ தான். ஸோ ஓகேங்களா, எப்படி இருந்தது கிளாரிட்டி பக்கா எனக்கு தெரிஞ்சு பக்காவாக இருந்திருக்கும். மேபி யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறனால இதுவாக இருந்திருக்கும். அம்மாவை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா உன் கையாலே டிவி ஆன் பண்ணுன்னு சொன்னேன், அம்மாவும் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் மூட நம்பிக்கை தான். இது வந்து நான் உங்களுக்கு திணிக்கிறது எதுவுமே கிடையாது. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பா அம்மா ஸ்டார்ட் பண்ணி வச்சா அது நல்லது நடக்கும்ன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. நானே மூட நம்பிக்கை நம்ப மாட்டேன். பட் எனிவேஸ் இந்த சின்ன விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து எங்கள் அம்மா மூலியமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன்.
டிவியும் பக்காவாக ஒர்க் ஆச்சு. என்ன ப்ராப்ளம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸு சுற்றிட்டே இருந்தது. என்னடா சுற்றுது, ஏன் சுற்றுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி இது பண்ணார். ஸோ சரியாயிடுச்சு. அந்த இஷ்யூஸ்லாம் எதுவே இல்லை. இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு லாகினே ஆகலைன்னா தயவு செஞ்சு டிவி ரிட்டர்ன் போட்டுருங்க. ரிட்டர்ன் போட்டு இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லிவிடுங்க. அவரே செட்டப்லாம் கொடுத்துட்டாரு. ஒய்ஃபை பாஸ்வேர்ட்லாம் போட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ 4K 60 FPS-லேருந்து 120 FPS வரைக்கும் இதில் ரன் பண்ண முடியும் ஸ்மூத்தாக. அதோட முக்கியமான ஒன்று சொல்லணும்னா, டிவியோட ஸ்பீடு பேஸ்ட் ஆன் யுவர் நெட்வொர்க் ஸ்பீடுங்க. நீங்கள் நெட்வொர்க் எவ்வளோ ஹை போட்டிருக்கீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் டிவி. நான் வந்து பேசிக் போட்டிருக்கனால எனக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அதுதான் இஷ்யூஸு. ஸோ நீங்கள் ஹை ஸ்பீடு போட்டிருந்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் டிவி. மற்றபடி எந்த இஷ்யூ வீடியோ குவாலிட்டி ரெண்டாவது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மல் போட்டிருந்தா கூட வீடியோ 4Kல ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாய்ஸ் கூகுள் இது உள்ளேருந்து பண்ணுறது. நான் இப்போ அம்மா கிட்டலாம் நான் ரிமோட்டில் இதை பண்ண அதை பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் இது உள்ளே சொல்லிட்டேன். ஸோ நான் இந்த டிவியில் எடுத்த வீடியோஸ் வந்து அப்படியே போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க.